வணக்கம். இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். நான் ஜெயந்த். இன்று அக்டோபர் 27 சில்வியா பிளாத்தின் பிறந்த நாள். இந்த நாளன்று சில்வியா எழுதிய பிளாக்பெரியிங் என்ற கவிதையை பற்றி உங்கள் கூட பேசணும் என்று விருப்பப்படுறேன். இது கிராசிங் த வாட்டர் என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு படைப்பு. இந்த தலைப்பின் பெயர் காரணம் என்ன என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம். பிளாக்பெரியிங் என்ற இந்த சடங்கு அமெரிக்க குடும்பங்களில் பெரும்பாலும் குழந்தைகளும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் பங்கு பெறும் ஒரு நிகழ்வு. அதாவது கோடை காலத்தின் இறுதியிலும் இலையுதிர் காலத்தின் தொடக்கத்திலும் காடுகளில் விளைந்திருக்கும் பிளாக்பெரிஸ் என்ற அந்த கனிகளை எல்லாரும் சேர்ந்து பறித்து சேகரிப்பாங்க. சில்வியாவும் அவங்களுடைய குழந்தை பருவத்தில் இதை செய்திருக்கலாம். இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் சில்வியா ஒரு வளர்ந்த பெண்ணாக மறுபடியும் பிளாக்பெரிஸை பறித்து சேகரித்து செல்வது போல் எழுதியிருக்காங்க. அதாவது தன்னுடைய பால்யகால நினைவுகளை எண்ணி ஏங்குவதாக இங்கே பொருள் தருது. கடல் என்ற சின்னமும் சில்வியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மழலைக்கால பருவத்தை நினைவுபடுத்துவதாக இருக்குது. சில்வியாவுக்கு 8 வயது இருந்தபோது அவங்களுடைய அப்பா காலமாயிடுறாரு. அதற்கு முன்பு வரை அவங்க குடும்பமே பெரும்பாலான நாட்கள் கடலின் அருகே தான் கழித்திருக்காங்க. அதனாலே சமுத்திரம் என்றாலே சில்வியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பால்யகால நினைவுகள் தான். சில்வியா வளர்ந்த பிறகு டெட் ஹியூக்ஸ் என்ற கவிஞரை சந்திக்கிறாங்க. இருவருக்கும் இடையே ஒரு அழகான காதல் மலருது. 1956ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றனர். முதல் சில வருடங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் அவர்கள் 1959ஆம் ஆண்டின் இறுதியில் அமெரிக்காவை விட்டு லண்டன் நகரத்துக்கு சென்று வாழத் தொடங்குகின்றார்கள். ஏற்கனவே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த சில்வியாவுக்கு இப்படி நாடு விட்டு நாடு வந்தது அவரது மனப்பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தியது. அமெரிக்காவிலிருந்து அட்லாண்டிக் கடலை கடந்து லண்டன் வந்த நிகழ்வை குறிக்கும் விதமாகத்தான் கிராசிங் த வாட்டர் என்று அந்த கவிதை தொகுப்புக்கு தலைப்பு சூட்டப்பட்டதாக ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். டெட் ஹியூக்ஸ் சில்வியா தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும். லண்டனில் வாழ்ந்து வந்த நாட்களில் இருவருக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. சில்வியா டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஆளாயிருக்காங்க. ஒரு முறை மிஸ்கேரியேஜ் நடந்திருக்கு. டெட் ஹியூக்ஸ் இன்னொரு பெண்ணுடன் காதல் கொள்கிறார். இப்படி பல சோகமான நிகழ்வுகள் நடைபெறவே சில்வியாவுடைய மன அழுத்தம் இனியும் அகல பாதாளத்தை நோக்கி உருண்டு ஓடியிருக்கு. இந்த கனமான நிகழ்வுகளின் அழுத்தமே அவரது மரணத்திற்கு காரணமாகவும் அமைந்தது. பிளாக்பெரியிங் என்ற இந்த கவிதையில் குழந்தை பருவ நினைவுகள், தனிமை, மரணம், கிறித்துவ மத கோட்பாடுகள் இவை அனைத்தையுமே சில்வியா பேசியிருக்காங்க. இப்போது நாம் அந்த கவிதைக்குள்ள ஆழமாக இறங்கலாம். இந்த கவிதை 3 சரணங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதல் சரணத்தில் சில்வியா ஒரு குறுகிய பாதை வழியாக நடந்து போகிறாங்க. மனித நடமாட்டமே இல்லாத வழி அது. அதன் இருபுறங்களிலும் பிளாக்பெரிஸ் என்று அறியப்படும் கனிகளை தாங்கி இருக்கிற செடிகள் வளர்ந்திருக்கு. வலதுபுறம் அதிகமாகவே வளர்ந்திருக்கு என்று அவங்க குறிப்பிட்றாங்க. அந்த இடத்தின் தனிமையை பற்றி கவிதையின் முதல் வரியில் அவங்க எழுதுகிறாங்க. நோபடி இன் த லேன் அண்ட் நத்திங் பட் பிளாக்பெரிஸ். நத்திங் என்ற சொல்லை இருமுறை தொடர்ந்து வருவதாக அவங்க அமைச்சிருக்காங்க. தனிமையின் வீரியத்தை உணர்த்துவதற்காக இந்த ஒரு யுக்தியை அவங்க கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த பாதை எப்படிப்பட்டது என்பதையும் அவங்க விவரிக்கிறாங்க. கொக்கைகள் மாதிரி வளைந்து வளைந்து இறங்கும் பாதை. அதன் முடிவில் எங்கேயோ ஆர்ப்பரிக்கும் சமுத்திரம் இருப்பதாக அவங்க உணர்றாங்க. அவங்களால பார்க்க முடியல, ஆனால் உணர்றாங்க. இரு புறங்களிலும் நெருக்கமாக வளர்ந்திருக்கும் செடிகளில் காணப்படும் அந்த கருத்த பிளாக்பெரிஸுடைய தோற்றம் எப்படி இருக்குது என்பதையும் ரொம்ப அழகாக சில்வியா இங்கே வர்ணிக்கிறாங்க. பிக் ஆஸ் த பால் ஆஃப் மை தம்ப் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். அதாவது கட்டை விரலின் பந்து போன்ற பாகத்தின் அளவு பெரியது என்று அவங்க எழுதுகிறாங்க. பந்து போன்ற பாகம் என்று சொல்லும்போது கட்டை விரலில் நகம் இருக்கிற இடமா இருக்கலாம், இல்லை விரல் வளையும் இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு பகுதியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. டம்ப் ஆஸ் ஐஸ் என்று ஒரு ஃப்ரேஸ். டம்ப் என்ற ஆங்கில சொல்லுக்கு பேச இயலாத தன்மை என்று பொருள் உண்டு. முட்டாள்தனத்தையும் அந்த சொல் குறிக்கும். இரண்டுமே இயலாமையை வெளிப்படுத்தும் அர்த்தங்கள் தான். மனதில் உள்ளதை வெளியில் பேச முடியாத கண்களை போன்ற தோற்றமளிக்கும் பிளாக்பெரிஸ் என்று இங்கே சில்வியா குறிப்பிட்றாங்க. அவற்றை பறிக்கும்போது அந்த கொழுத்த கனிகளில் உள்ள சாறு இவங்க கையில் சிந்தி வீணாகுது. இந்த இடத்துல சில்வியாவுக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான கற்பனை உதிக்குது. அவங்க அந்த கனிகளை பெண்மையோடு ஒப்பிடுறாங்க. அதிலிருந்து வெளிவரும் சாரை உதிரமாக பார்க்குறாங்க. சில்வியா எழுதுகிறாங்க, நான் கேட்காமலேயே இரத்த பந்தம் கொண்ட ஒரு சகோதரியின் சிநேகிதத்தை நான் உணர்கிறேன். அந்த கனிகள் என்னை நேசிக்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது
என்று எழுதுகிறாங்க. அவற்றை இவங்க கொண்டு வந்திருக்கிற பால் பாட்டிலில் ஒன்றாக போடுறாங்க. அந்த கனிகள் அவைகளாகவே பக்கவாட்டுகளை ஒடுக்கி கொண்டு அவைகளுக்கான இடங்களை உருவாக்கி கொண்டு உள்ளில் அமர்ந்து கொள்கின்றன என்று இந்த முதல் சரணத்துடைய கடைசி வரியில் எழுதியிருக்காங்க. அப்படி அந்த பழங்களுக்கு மனித உருவகத்தை அவங்க நல்கிறாங்க. சில்வியா அவங்களுடைய பல கவிதைகளில் கிறித்துவ மத கோட்பாடுகளை பற்றிய குறிப்புகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இதிலையும் பைபிளில் இடம்பெற்றுள்ள சொர்க்கத்தை பற்றிய விவரிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பைபிளில் சொர்க்கத்தை தி லேண்ட் ஆஃப் மில்க் அண்ட் ஹனி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது பால் மற்றும் தேனின் நிலம். இந்த கவிதையின் முதல் சரணத்துடைய கடைசி வரியில் அந்த பழங்களை சில்வியா பால் பாட்டிலில் நிரப்பும் இடத்தில் அது ரெஃபரன்ஸாக அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க என்பது நம்மளால் பார்க்க முடியுது. இரண்டாவது சரணத்தின் முதல் சில வரிகளில் சில்வியா மரணத்தை பற்றி பேசுகிறாங்க. பிட்ஸ் ஆஃப் பேர்ன்ட் பேப்பர் என்ற ஒரு டேர்மை இங்கே பயன்படுத்துகிறாங்க, அதாவது எரிந்த காகித துகள்கள். இந்த எரிந்த காகித துகள்களைப் போல பறவைகள் வானில் பறந்து போகின்றன. என்ன மாதிரியான பறவைகள்? காஃப்ஸ் என்று அறியப்படும் காகங்களைப் போல தோற்றம் இருக்கக்கூடிய கருத்த பட்சிகள். இந்த எரிந்த காகித துகள்கள் என்பது இறுதிச் சடங்கை நினைவுபடுத்துது. இந்த காஃப்ஸ் என்ற பறவைகளுடைய கருப்பு நிறம் மரணத்தின் நிறம். அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது. ஆனால் அந்த பறவைகள் மட்டும் அதிகமாக ஒலிகளை எழுப்பியபடி பறந்து செல்கின்றன. அந்த ஒலிகளை கேட்பதற்கு ஏதோ ஒரு கலக குரல் போல, எதிர்ப்பு குரல் போல இருப்பதாக சில்வியா குறிப்பிடுறாங்க. வாழ்க்கைக்கு எதிரான மரணத்தின் குரல் என்று எனக்கு தோன்றியது. இங்கே மறுபடியும் என்னால் இன்னும் கடலை பார்க்க முடியவில்லை என்று சில்வியா குறிப்பிடுறாங்க. தன்னுடைய குழந்தை பருவத்தின் மீது உள்ள ஏக்கத்தின் தீவிரம் எத்தனை பெரியது என்பது இந்த வரியை படிக்கும்போது நமக்கு புரிய வருது. இங்கு இரண்டாவது முறையாக சொர்க்கத்தை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இவங்க நடந்து போகிற இடத்துல பசுமையான புல்வெளி இருக்குது. ஏதோ உள்ளிருந்து ஒளி ஊட்டப்பட்டது போல அந்த இடமே ஜொலிக்கும் அழகால் திகழுது. அப்படி ஒளியால் ஜொலிக்கும் ஒரு நிலப்பகுதியை சொர்க்கத்தின் அழகோடு நாம் ஒப்பிட்டு கற்பனை செய்து பார்க்க முடியும். இவங்க நகர்ந்து போய் கொண்டிருக்கும்போது ஒரு புதரில் மட்டும் அளவுக்கு அதிகமாக கனிந்திருக்கும் பிளாக்பெரிஸை பார்க்குறாங்க. அவற்றை சுற்றியும் ஈக்கள் போன்ற பூச்சிகள் மொய்த்து கொண்டிருக்கின்றன. எப்படி மொய்த்து கொண்டிருக்கின்றன? ஹேங்கிங் தேர் ப்ளூ கிரீன் பெல்லீஸ் அண்ட் தேர் விங் பெயின்ஸ் இன் அ சைனீஸ் ஸ்க்ரீன் என்று ஒரு வரி இங்கே எழுதியிருக்காங்க. ஹேங்கிங் தேர் ப்ளூ கிரீன் பெல்லீஸ் அண்ட் தேர் விங் பெயின்ஸ் இன் அ சைனீஸ் ஸ்க்ரீன். இந்த சைனீஸ் ஸ்க்ரீன் என்பது ஒரு அறையில் பிரிவை ஏற்படுத்துவதற்கும் அலங்கரிப்பதற்கும் பயன்படும் ஒரு தடுப்பு திரை. அந்த திரை முழுக்க அழகான அலங்கார ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். இந்த பூச்சிகளுடைய நீலமும் பச்சையும் கலந்த வயிற்று பகுதியும் கண்ணாடி போல மினுங்கும் ரெக்கைகளும் பார்ப்பதற்கு அந்த சைனீஸ் ஸ்க்ரீனில் இருக்க அலங்கார ஓவியங்கள் போல காட்சியளிப்பதால் சில்வியா அந்த ஓமையை பயன்படுத்தியிருக்காங்க என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லை, தத்துவ ரீதியான இன்னும் ஆழமான ஒரு புரிதலை நாம் அடைய வேண்டும் என்றால் வேறு மாதிரி கூட இதை அணுகலாம். பூச்சிகள் அந்த பழரசத்தை தேனை அருந்துவது போல தொடர்ந்து அருந்தி கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் அதன் தித்திப்பு தாங்க முடியாமல் அந்த பூச்சிகள் அதிர்ச்சிக்குள்ளாகின்றன. அந்த தேனின் தித்திப்பே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை அவைகளுக்கு ஏற்படுகின்றது. அப்படி சொர்க்கத்திற்கு செல்லும் பட்சத்தில் துன்பத்தை மட்டுமே அழைக்கக்கூடிய இந்த பூமியில் உணவை தக்க வைக்க பயன்படும் அந்த வயிற்றுப்பகுதியும் உணவுக்காகவும் அன்றாட போராட்டங்களுக்காகவும் அலைந்து திரிய பயன்படும் அந்த இறக்கைகளும் இனி தேவையில்லை என்ற நிலை ஏற்படுவதால் அவை கழற்றப்பட்டு அந்த சைனீஸ் ஸ்க்ரீனில் மாட்டி வைக்கப்படுகின்றன என்ற ஒரு கற்பனை எனக்கு தோன்றியது. சில்வியா பிளாத்தோடைய வரிகளை ஆழமாக தியானிப்பதன் மூலமாக இப்படி பல சுவாரஸ்யமான புரிதல்களை நாம் கண்டடைய முடியும். இந்த இரண்டாவது சரணத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது, ஆழமாக ஆராயும் போது, இதிலையும் கிறித்துவ மத கோட்பாடுகளை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளதை நம்மால் கவனிக்க முடியும். அதாவது யூக்கரிஸ்ட் அல்லது லார்ட் சப்பர் என்று அறியப்படும் சடங்கின் போது கிறிஸ்துவர்கள் தேவாலயத்தில் ஒன்று கூடி மதுவையும் ரொட்டியையும் உணவாக உட்கொள்வார்கள். இந்த மதுவும் ரொட்டியும் கர்த்தரின் இரத்தமும் சதையுமாக கருதப்படுகின்றன. எப்படி அந்த பூச்சிகள் தேன் போன்ற தித்திப்புடைய அந்த பழச்சாறை அருந்தி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றனவோ, அதுபோலவே மனிதர்கள் கர்த்தரின் சின்னங்களாக விளங்கும் மதுவையும் ரொட்டியையும் உணவாக உட்கொண்டு கிறித்துவ மத கோட்பாடுகளின் மீதான அவர்களுடைய நம்பிக்கைகளை ஆழமாக வேரூன்றிக் கொள்கின்றனர் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த இரண்டாம் சரணத்துடைய கடைசி வரியில் சில்வியா என்ன எழுதியிருக்காங்கன்னா, இனி ஒரே ஒரு கொக்கி போன்ற வளைவு மட்டும்தான் பாக்கி இருக்கு, அதையும் கடந்துட்டா இந்த பிளாக்பெரிஸும் புதர்களும் ஒரு முடிவுக்கு வரும் என்று குறிப்பிட்றாங்க. இந்த கவிதை முழுக்க ஹூக்ஸ், அதாவது கொக்கிகள் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் சில்வியா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த கொக்கிகள் என்பவை தூண்டில்களைப் போல இருளை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் தன்மை கொண்டவை என்ற ஒரு அர்த்தத்தில் தான் சில்வியா இதில் எழுதியிருக்காங்க. மூன்றாவது சரணத்தின் தொடக்கத்தில் சில்வியா கடைசி வளைவையும் தாண்டிடுறாங்க.
இனி பார்ப்பதற்கு கடல் மட்டும்தான் மீதம் உள்ளது என்று அவங்க குறிப்பிடுறாங்க. அங்கே 2 மலைகள் உள்ளன. அவைகளுக்கு நடுவே உள்ள இடைவெளியிலிருந்து ஒரு அதிவேகமான காற்று என் முகத்தை அரைகிறது என்று இங்கே சில்வியா எழுதியிருக்காங்க. ஸ்லாப்பிங் இட்ஸ் ஃபேண்டம் லாண்ட்ரி இன் மை ஃபேஸ், ஸ்லாப்பிங் இட்ஸ் ஃபேண்டம் லாண்ட்ரி இன் மை ஃபேஸ் என்று ஒரு வரி இங்கே வருது. இந்த ஃபேண்டம் லாண்ட்ரிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத மாய தோற்றம் கொண்ட ஒரு சலவை துணியை போல. இந்த சலவை துணி என்று சொல்லும்போதே அங்கே மனிதர்களுடைய இருப்பு குறிக்கப்படுது. அதற்கு முன்பு வரை மனித நடமாட்டமே இல்லாத இயற்கையால் சூழப்பட்ட ஒரு அமைதியான இடமாக சில்வியா கடந்து வந்த பாதை இருக்குது. அவருடைய பால்ய கால பருவத்தை போல. இடையில் மரணத்தின் வாசனை காற்றில் மிதந்தாலும் மற்றபடி அமைதியான ஒரு பாதையை தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது வாழ்க்கையின் குரூரமான உண்மையை சில்வியா முதலாக தன் நேரெதிரே பார்க்கும்போது அது ஒரு பேர் அதிர்ச்சியாக, ஒரு பெரிய அறையாக தன்னுடைய கன்னத்தில் விழுகிறதாக அவங்க குறிப்பிட்றாங்க. அங்கே இருக்க 2 மலைகளுமே ரொம்ப பசுமையாக செழுமையாக காட்சியளிக்கின்றன. கடலின் உப்புத்தன்மையை சுவைத்ததற்கான எந்த அறிகுறியுமே அவைகளில் இல்லை. அந்த பசுமையில் தித்திப்பு மட்டும்தான் சில்வியாவால் பார்க்க முடிஞ்சது. அதாவது இத்தனை தூரம் கடலை பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையில் பயணித்தது இப்போது கடலுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை என்று தெரியும் போது அது ஒரு பெரிய வருத்தமாக சில்வியாவுக்கு இருக்குது. ஒரு நம்பிக்கையின்மையை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அந்த 2 மலைகளுக்கு இடையே ஒரு நடைபாதை போகுது. அது த ஷீப் பாத் அப்படின்னு இதில் சில்வியா குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்த பாதையே ஆடு மேய்ப்பவனைப் போல சில்வியாவை ஒரு ஆடு போல வழி நடத்தி கொண்டு செல்லுது. அதில் சில்வியா நடந்து போகிறாங்க. மறுபடியும் கடைசியாக ஒரு கொக்கி போன்ற வளைவு அங்கே வருது. அதில் திரும்பியதும் மலையின் வடக்கு முகத்திற்கு, அதாவது நார்த் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மலையின் வடக்கு முகத்திற்கு அவங்க இங்கே வராங்க. இதற்கு முன்பு வரை மலையுடைய காட்சி ரொம்ப பச்சை பசேல்னு பசுமையாக இருந்தது. இங்கே முற்றிலுமாக வேறு மாதிரி இருக்குது. ஆரஞ்சு நிறத்தில் காணப்படுது. ஆரஞ்சு நிறம் என்பது வறட்சி நிறமாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை மனிதர்களுடைய நிறமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த வடக்கு முகத்திலிருந்து சில்வியா பார்க்கும் காட்சி அவங்களால ஏற்றுக்கொள்ளும் ஒரு காட்சியாக இல்லை. அங்கு கடல் இல்லை, ஒரே சூன்யம். கண்ணை கவரும் வண்ணங்கள் இல்லை. மந்தமான வெள்ளையும் சாம்பல் நிறமும் கலந்த ஒளி மட்டும்தான் அங்கே நிறைஞ்சிருக்கு. அது மனிதர்களுடைய நாகரிக உலகம். அதற்கு முன்பு வரை இயற்கையால் சூழப்பட்ட அமைதியான உலகமாக சில்வியா பயணித்தது இங்கு மனிதர்களுடைய இறைச்சலான உலகமாக இருக்குது. தட்டார்களுடைய பட்டறையிலிருந்து நீண்ட அடங்காத உலோக ஓசை மட்டும் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இந்த காட்சிகளும் ஒலிகளும் மனித நாகரிகத்தின் செயற்கையான உலகத்தை தான் குறிக்குது. அது ஒரு மந்தமான உலகம், சில்வியாவால் புரிந்து கொள்ள முடியாத உலகம். குழந்தை பருவத்திலிருந்து ரொம்ப தூரம் தனித்து நிற்கும் ஒரு உலகம். அந்த உலகத்தை சில்வியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சமுத்திரத்தை மீண்டும் பார்ப்போம், மழலை காலத்தின் மகிழ்ச்சிகரமான தருணங்களை மீட்டெடுப்போம் என்ற சில்வியாவின் நம்பிக்கையின்மையாக மாறியது. இந்த கவிதையே நம்பிக்கையின்மையை நோக்கி தான் பயணித்திருக்கு, இருளை நோக்கி தான் பயணித்திருக்கு. பிளாக்பெரி என்ற கவிதை சில்வியாவின் ஜீனியஸிற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். அவங்களுடைய மற்ற கவிதைகள், நாவல், நாட்குறிப்புகள் இவை அனைத்துமே ரொம்ப பர்சனலான கன்ஃபெஷனல் ஸ்டைலில் எழுதப்பட்டவை. ஒரு பக்கம் மெலாங்கலி, சேட்னஸ், லோன்லினஸ், டிப்ரெஷன் இவைகளை அந்த படைப்புகள் பிரதிபலித்தாலும் ரொம்ப ஹானஸ்டான, ராவான, இன்டென்ஸான, பவர்ஃபுல்லான படைப்புகள் அவை. இந்த குணாதிசயங்கள் தான் சில்வியாவின் எழுத்துக்களை தனித்துவம் வாய்ந்த எழுத்துக்களாக மாற்றுது. இனி வரும் நாட்களில் சில்வியாவுடைய மற்ற படைப்புகளை பற்றியும் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த இலக்கிய படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.